ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு आवर சேனல் எஸ்ப்ளெக்ஸ். நான் உங்களோட ஐஷு. அதுக்கு என்னங்கறப்ப சோ இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ டே 96 பத்தி தான் நான் பார்க்க போறோம். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நேத்து எபிசோட் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜாலியான ஒரு எபிசோட்னு கூட சொல்லலாம். ஸோ நேற்று ஸ்டார்ட் எதில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தாங்க. ஏன்னா 1 ஹவருக்கு வச்சு ஓட்டணும், ஏதாவது கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை முடிச்சுட்டு நான் வந்து ரோட் ட்ரிப் போகும்போது ஏன் கூட இந்த 3 பேர் வரலாம், யார் யார் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லுங்க இண்டிவிஜுவலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்டா நடந்தது. ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தர் எனக்கு இவங்க 3 பேர், நாங்கள் கேர்ள்ஸ் டீமோட போகிறோம், நாங்கள் பாய்ஸ் டீமோட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா அனாதையா சுத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த பணப்பொட்டி. நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அஃப்கோர்ஸ் அது பூர்ணிமா தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு. பட் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணது நேத்து நைட்டு தான். ஸோ அது வந்து ஆக்சுவலி இது வரைக்கும் வீட்டை விட்டு போகும்போது இவ்வளோ ஜாலியா சூப்பரா பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணி குத்து போட்ட ஒரு இந்த அளவுக்கு யாரும் பண்ணதில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஜாலியா வந்து பூர்ணிமா வந்து வெளியில போனாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கியூட்டாவே இருந்துச்சு. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் பண்ணிட்டு அண்ட் அந்த பெட்டி எடுத்துட்டு போன விதம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. அண்ட் இது ஒரு நல்ல முடிவும் கூட. ஏன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் பூர்ணிமா ஒரு 100%ல வச்சு பார்க்கும்போது 60% நெகட்டிவ் பேர் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ சமீபமாக தான் சில எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 40% ஒரு நல்ல நேமோட வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதோடயே அவங்க கிளம்புனதும் நல்லது தான், அதுவும் நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு உண்மையும் உடைச்சிட்டு போயிட்டாங்க. நான் வந்து பக்காவா கேம் விளையாண்டேன், இவ்வளவு நாள் நான் ஹெவியா கேம் விளையாண்டேன். அண்ட் வந்து அதுதான் பூர்ணிமா ஒரு டச் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல. ஸோ அதுவும் லாஸ்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது. ஸோ நான் வந்து 100% ஃபைனலிஸ்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியும். ஸோ வந்து இது நான் எடுத்துட்டு போறதுக்கு காரணம், நான் இதோட முடிச்சுக்கலாமே அப்படின்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிளம்பி போனாங்க. ஸோ அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். விஷ்ணு வந்து சும்மாவே வந்து அவர் சந்தேகப்படுவாப்ல. அவருக்கு வந்து ஒரு இது இப்படி இருக்குமோ, இந்த சாப்பாடு இப்படி இருக்குமோ, இந்த சாப்பாடுல விஷம் கலந்துருப்பாங்களோ, ஒருவேளை இவங்க கலந்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அதிகமான ஒரு ஓவர் திங்க் பண்ற டூ மைண்டட் காய் அவரு. ஸோ அவரும் என் மேல செம்ம கன்ல இருக்கா, ஆனா என்னை வச்சு செஞ்சுட்டு போனால அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ரொமோஷன் சும்மாவே விஜய் டிவில வந்து பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இப்போ பிக் பாஸ் கிடைச்சிருக்கு, அவங்களோட சீரியலை வந்து சூப்பரா ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ 2 சீரியல் நியூவா வரப்போது, அந்த 2 சீரியலுக்குமே வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அந்த ப்ரொமோஷன்ல இருக்கக்கூடிய 2 ஹீரோஸுமே சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. ஸோ அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது விஷ்ணுவோட ஃப்ரெண்டும் வந்து வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். அவர் நடுவில் ஒன்று இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. சும்மாவே குழம்புற நம்ம விஷ்ணு வந்து பயங்கரமாக குழம்பிட்டாரு. யாரா இவனுங்களெல்லாம் உள்ளே விட்டீங்க, நான் பாட்டுக்கு நான் தான் ஒரு ரூட்டு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தா, நீங்கள் என்னென்னா இப்படி ஒரு ரூட்டை எனக்கு திருப்பி விடுறீங்க, இவங்களாம் யார் உள்ளே விட்டா, முதல்ல விட்டுருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரே கன்ஃபியூஸ் ஆகி பயங்கரமாக கத்திட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஓவரால் நேத்து எபிசோட் சொல்லணும் அப்படின்னா, பூர்ணிமா அவங்க வந்து பணப்பெட்டி தூக்கிட்டு போனதுதான். அண்ட் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவங்க வந்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பூர்ணிமா பணப்பெட்டி எடுத்துட்டு போகும்போது, லைக் வந்து நீங்க எல்லாருமே இது முடிச்சுட்டு நீங்க போய் வெளியில டிவி பாருங்க, பூர்ணிமாக்கும் எனக்கும், ஐ மீன் மாயாக்கும் எனக்கும் உள்ள பாண்டிங் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கு. ஆனா அதே சமயம் அவங்களுக்கு நெகட்டிவான பேர் வர்றதுக்கு தி மெயின் ரீசனும் மாயா தான். இனி வெளியில போய் பார்த்திருந்தாதான் அவங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் தான் பிக் பாஸ் இன்னும் இருக்கும். இன்னும் 7 பேர் இருக்காங்க. இந்த வாரம் வந்து எவிக்ஷன் இருக்கும், கண்டிப்பா எவிக்ஷன் இருக்கும். ஸோ யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் 1 வீக் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வந்து பிக் பாஸோட ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் சாட்டர்டே சண்டே எபிசோட நம்ம மண்டே பார்க்கலாம். இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.